நீங்கள் உருவம் என்று சொன்னால் கடவுளுக்கு எதை உருவமாக சொல்லலாம்? விநாயகரை நாம் முதலில் வைத்திருக்கிறோம். அதுல யானையினுடைய தலை இருக்கிறது, 4 கரங்கள் இருக்கின்றன, யானையினுடைய அந்த துதிக்கை போன்ற முக அமைப்பு இருக்கிறது, ஆனால் அழகான பருத்த ஒரு குழந்தையை போன்ற உடம்பு அமைப்பு இருக்கிறது. பட் கோயில் செவர்களை நீங்கள் பார்க்கிற மாதிரி பூத ராட்சச கணங்களை போன்ற கால அமைப்பு அந்த குழந்தையினுடைய தன்மையில் இருக்கிறது. என்ன காரணத்திற்காக இப்படி ஒரு வடிவத்தை இறைவன் நமக்கு காட்டி இருக்கலாம், அல்லது நாம் இறைவனை உணர்ந்திருக்கலாம். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது? இந்த உலகம் என்பதைத்தான் நாம் பிள்ளையாராக கொண்டாடுகிறோம். இந்த உலகத்தை பிள்ளையாராக கொண்டாடுகிறோம். அதுக்கு 2 விளக்கம் சொல்லுகிறேன். மற்ற எந்த வழிபாட்டிலும் இல்லாத ஒரு நுட்பம் இருக்கிறது. விநாயகர் வழிபாட்டில் நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி முடிந்த பிறகு கடலிலே கொண்டு போய் விசர்ஜனம் செய்கிறோம். மண்ணை பிடித்து வைத்து பிள்ளையாராக கும்பிடுகிறோம். அந்த களிமண்ணினுடைய தலையின் மீது ஒரு அருகம்புல்லை வைத்து கும்பிடுகிறோம். இந்த களிமண் என்பது இந்த பூமியினுடைய பிரதிநிதி. இட் ரெப்ரசன்ட்ஸ் த எர்த். இந்த பூமியினுடைய பிரதிநிதியாக அந்த களிமண்ணை வைத்து இந்த மண் தான் கடவுளாயிற்று, இந்த பூமி தான் கடவுள். எப்படி? இந்த பூமியில என்னென்ன இருக்கிறது? இந்த பூமி என்ற இந்த உலக உருண்டைக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? விலங்குகள் இருக்கின்றன, மனிதர்கள் இருக்கிறார்கள், பூத ராட்சச கணங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இயக்குகிற தேவ கணம் இந்த பூமியை நோக்கி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் விநாயகருடைய திருவுருவத்தை பார்க்கிற போது ஒரு விலங்கினுடைய முகம் அவருக்கு இருக்கிறது. எனவே அது விலங்கு கணங்களை நமக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒரு துணிக்கடைக்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தால் முதல்ல என்ன பார்ப்பீர்கள்? ஷோகேஸ் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த ஷோகேஸ்ல என்ன இருக்கும்? உள்ளே என்னென்ன இருக்கிறது என்பதற்கு ஒரு சாம்பிள் இருக்கும். உள்ளே என்னென்ன அவைலபிள், என்னென்ன கிடைக்கும் என்பதற்கான ஒரு சாம்பிள் அந்த ஷோகேஸ்ல வெளியில இருக்கும். இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதற்கான ஒரு ஷோகேஸ் இது விநாயகருடைய திருவுருவம். எப்படி? இதில் விலங்குகள் இருக்கின்றன, எனவே விலங்கினுடைய தலை இருக்கிறது. இதில் மனிதர்கள் இருக்கிறார்கள், குழந்தையினுடைய உடம்பு இருக்கிறது. பூத ராட்சச கணங்கள் இருக்கின்றன, அந்த கால் அமைப்பு. விநாயகர் தேவ கணத்தில் இருக்கிறார், தேவ கணங்கள் இந்த பூமியை ஆட்டி படைக்கின்றன. எனவே விநாயகர் என்பது இந்த பூமிக்கு ஒரு அடையாளமாக தரப்பட்டது. ஒவ்வொரு கணத்தினுடைய ஒவ்வொரு அடையாளமும் உள்ளே வைக்கப்பட்டதால் தான் கணபதி என்கிற திருநாமம் அவருடைய நாமமாக கொண்டாடப்பட்டது. இப்போ விநாயகருடைய வடிவத்தை பார்க்கிறவர்கள் எப்படி சார் யானை வந்து இருக்க முடியுமா, ஆனைக்கு இப்படி இருக்க முடியுமா, எங்கேயாவது ஏன் இப்படி எல்லாம் இந்துக்கள் வடிவம் வச்சிருக்கிறாங்க? நம்ம சில புராண கதைகள் சொல்வோம். சொல்ல வேண்டிய செய்தியை வேறு ஏதோ ஒரு கோணத்தில் சொல்வதற்கான முயற்சி. நேரடியாக ஒன்றை குழந்தைக்கு சொல்ல முடியாது, நாம் சுற்றி வளைத்து சில விஷயங்களை சொல்லுவோம். இன்றைக்கு குழந்தைகள் நேரடியாக நம்மை விட விஷயத்தை கேட்கின்றன, அது வேறு. ஒரு வீட்டில் சார் ஒரு குழந்தை கேட்டது, பாட்டி நான் எப்படி பிறந்தேன்னு கேட்டது. அந்த பாட்டி என்ன பண்ணுவா? காக்கா கொண்டாந்து போட்டுச்சுன்னா, ஏதாவது சமாளிக்கணும் இல்லையா? காக்கா கொண்டாந்து போட்டுச்சு. அப்படியா? நீ எப்படி பிறந்தே? குருவி கொண்டாந்து போட்டுச்சு. அப்பா எப்படி பிறந்தார்? கொக்கு கொண்டாந்து போட்டுச்சு. அந்த குழந்தை கேட்டுச்சு, அப்ப நம்ம வீட்டில் நார்மல் டெலிவரியே இல்லையா? இப்ப அதுங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. நாம தான் என்ன பழைய மெத்தட்ல சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறோம். நம்மளை விட அது ஓப்பன் மைண்டடா இருக்கு இன்னைக்கு. ஆனா நாம வளர்ந்த காலத்துல நம்முடைய பெரியவர்கள் நேரடியா ஒரு விஷயத்தை சொல்ல முடியாதுன்னு கதைகளாக எழுதி வைத்தார்கள். இப்போ விநாயகருடைய வழிபாட்டிலே ஒரு கதை இருக்கு. என்னன்னா, பார்வதி குளிக்க போறச்சே தனக்கு பாதுகாவலா இருக்கட்டும் அழுக்க எல்லாம் திரட்டி ஒரு உருவமா வச்சா, வெளியிலேருந்து வந்த சிவபெருமானுக்கு தெரியாது அதுதான் பிள்ளையார். உடனே அவர் வந்து உள்ள போகும்போது அந்த குழந்தை தடுத்தது, அம்மா குளிக்கிறா போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. உடனே அந்த தலையை அப்படியே வெட்டிட்டார். பார்வதி வந்து அழுதா, ஐயோ நம்ம குழந்தை தலையை வெட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி, அப்படியா வடக்கப்படுத்திருக்கிற யானையோட தலையை கொண்டாந்து வைன்னு சொல்லி வச்சார். கதை. ப்ளீஸ் பி கிளியர், இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆனா நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும். என்ன, அவங்க எதையோ சொல்ல நினைச்சிருக்கிறாங்க நம்ம பெரியவங்க, ஆனா நேரடியா அதை சொல்லல. நாம குழந்தைகள்கிட்ட சில விஷயத்தை நேரடியா எப்படி சொல்றது இல்லையோ அது மாதிரி சொல்றது இல்லை. பட் இன்னைக்கு சயின்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கு, இந்த பூமி எப்படி உற்பத்தி ஆயிற்று என்பது சயின்ஸ் இன்றைக்கு விளக்குகிறது. என்ன, மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது, தி பிக் பேங் தியரி. ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது. அப்படி வெடிப்பு நிகழ்ந்த உடனே ஒரு பெரிய துண்டு சுழல தொடங்குகிறது. அப்படி சுழலும் போது அது என்ன பண்ணியது, எங்கெங்கோ இருக்கிற அழுக்கு இழுக்கு தூசு மாசு எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுத்தது. கிராவிடேஷனல் புல் எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுத்துது. கோயம சக்கரத்தை சுழட்டி அப்படியே சுழட்ட பானையில் ஷேப் உண்டாகிற மாதிரி அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு ஷேப் உண்டாகி மொத்தத்தில் இந்த எல்லா மண்டலங்களும் உண்டாகி சுத்த தொடங்கி விட்டது. இதான் படைப்பு. இப்ப
இப்ப இந்த கதைக்கு திரும்பி வாங்க. பார்வதி அழுக்கை திரட்டி வைத்தாள் என்று கதை எழுதினார்கள். அதனுடைய பொருள் என்ன? இந்த பிரபஞ்சத்தில் உலகம் உண்டான போது ஏற்பட்ட வெடிப்பில் தூசும் மாசும் திரட்டப்பட்டுதான் இந்த பூமி உண்டாயிற்று. தூசும் மாசும் அழுக்கு, அதை எது திரட்டியது? பராசக்தி திரட்டியது. அந்த பரம்பொருளாகிய பராசக்தி தான் தூசையும் மாசையும் திரட்டியது. அது பூமியாக உருவெடுத்தது. அந்த பூமியிலிருந்து சகல உயிரினங்களும் புறப்பட்டு வெளியிலே வந்தன. பராசக்தி அழுக்கை திரட்டி அதிலிருந்து இந்த பூமியை உருவாக்கினாள் என்பதை, உருவாக்கியது என்பதை, பராசக்தி குளிக்க போகும்போது அழுக்கை திரட்டி பிள்ளையார் பிடித்து வைத்தாள் என்று கொக்கு கொண்டு வந்து போட்டது என்று நாம் கதை சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைய பிள்ளைகள் நார்மல் டெலிவரியை கேட்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சிக்கல். நான் புராணங்களுக்கு எதிரியானவன் அல்ல. அவற்றில் சொல்லப்பட்ட உண்மைகளை தேடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். விநாயக பெருமானுடைய தோற்றம் என்று நாம் சொல்வது, இந்த பூமியின் தோற்றத்தை விநாயகருடைய தோற்றமாக சொல்கிறோம். பூமிதான் சாமி, சாமி தான் பூமி. இந்த பூமி விநாயகரை பொறுத்த அளவில் பாருங்கள், இந்த பூமி கடல் மிச்சம் வைத்த ஒரு துண்டு. கடல் மேலே பாய்கிறது. இப்போ சுனாமின்னு ஒன்று வந்தது. என்ன பண்ண முடிஞ்சது? சுனாமின்னா என்னன்னா, இப்போ நாமெல்லாம் பீச்சுக்கு போனால் அது வாக்கிங்னு பேர். பீச்சே நம்மளை நோக்கி வந்தால் அதுக்கு சுனாமின்னு பேர். நாமெல்லாம் பீச்சுக்கு போனால் வாக்கிங், பீச்சே நம்மக்கிட்ட வந்து விட்டுனா இட் இஸ் கால்டு சுனாமி. வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்படி சுனாமி வரும்போது 80 கிலோமீட்டர் ஒன்றா முழுங்குறது. இப்படி ஒரு அலை எடுத்து வெளியே வந்தால் 80 கிலோமீட்டர் ஒன்றா முழுங்கினா என்ன பண்ண முடியும்? இந்த பூமி எதில் இருக்கிற மிச்சம்னா கடல் விட்டு வைத்த மிச்சம். எத்தனை மாறி இருக்கு தெரியுமா? நான் சொன்னேன், இப்போ இந்த 5 கண்டங்களும் இருந்த வடிவமே வேறு, இப்போ இருக்கிற வடிவமே வேறு. இது எப்படியோ இருந்தது, உடைஞ்சது, மாறிச்சு. அப்ப இந்த மண்ணுருண்டை இது கடல் மிச்சம் வைப்பதால் வெளியில் இருக்கிறது. முடிவில் கடலில் போய் கரைந்து போகிறது. அதனால்தான் பிள்ளையாரை கடலில் கொண்டு போய் கரைந்து இந்த பூமி இப்படித்தான் கரைந்து போகிறது. மனிதா, இது என்னுடைய எல்லை, இது என்னுடைய எல்லை என்று கோர்ட்டில் போய் கழுத்தை அறுக்காது. ஏன்? எவனுக்கும் பூமியில் அரை அங்குலம் கூட சொந்தம் இல்லை. எல்லாமே கடலுக்கு சொந்தம். அது என்றைக்கு பசி எடுத்து சாப்பிட விரும்புகிறதோ அன்றைக்கு மயிலாப்பூர் உட்பட, சென்னை உட்பட, ருஷ்யா உட்பட, அமெரிக்கா உட்பட எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடிய சக்தி உடையது கடல். அது மிச்சம் வைத்திருக்கிற எச்சம் தான் இந்த பூமி. இதை விநாயகர் வழிபாடு செய்கிற போது, கடலில் கரைக்கிற போது நாம் உணர வேண்டும், இந்த மண் நம்முடைய சொந்தம் அல்ல. இது தானே தோன்றி தானே மறைவது. இது நம்முடையது அல்ல. இந்த தெளிவு பிறப்பதற்காக, மமகாரம் அழிவதற்காக கடலில் போய் கரைக்கிறோம். எல்லாமே ஒரு தத்துவ குறிப்போடு உருவாக்கப்பட்டது. நாம் அந்த கோணத்தில் பார்ப்பதற்கு தவறிவிட்டு வேறு வகையில் கதை சொல்ல போகிற போது பகுத்தறிவுவாதிகளோ நாத்திகர்களோ அல்லது வேறு வகையில் சிந்திக்கிறவர்களோ கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் தடுமாறுகிறோம். பக்தி தவறானது அல்ல. ஆனால் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு விடை சொல்ல நாம் தடுமாறுகிற போது பக்தி சூறையாடப்படும். நாம் அது குறித்த விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் அவசியம். நம்முடைய அடுத்த தலைமுறை சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. சார், காரை கொண்டு போய் முதல்ல சென்னைக்கு வந்த போது, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். குழந்தைய அழைச்சிட்டு வந்து காரை கொண்டு போய் நிறுத்த போகிறோம். அங்கே நான் சொன்ன டிரைவர்கிட்ட, இங்கே நிறுத்தாத, நோ பார்க்கிங்னு போட்டிருக்காரு, இங்கே நிறுத்தாது அப்படின்னு. சரி, கொஞ்சம் தட்டி போய் நிறுத்தினார். என் பொண்ணு கேட்டா, இங்கே எஸ் பார்க்கிங் போட்டிருக்கா, நீ பாட்டுக்கு நிறுத்திரியே. அப்போ அடுத்த கேள்வி, கடலில் ஃபர்ஸ்ட் டைம் போய் கடலை காட்டுறோம். அவள் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவ, அவளுக்கு இந்த கடல் தெரியாது. கடலை கொண்டு போய் காட்டுறேன். ரொம்ப மழலையாக பேசுவா. அப்போ ரொம்ப சின்ன குழந்தை. அவள் கேட்டா, நன்னி எப்படிமா, தண்ணின்னு அவளுக்கு வராது. நன்னி, இவ்வளோ நன்னி ஆறு கொட்டினாப்பா, இது யார் கொட்டினான், இவ்வளோ நன்னி யார் கொட்டினாப்பா அப்படின்னு நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அவள் தண்ணி எப்படி வந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சயின்ஸு. கடவுள் கொட்டினார். அந்த குழந்தை கேட்டது, அவள் அப்பா அடிக்க மாட்டாரா? ஏன் அப்படின்னு, நான் இத்தனோடு நன்னி கொட்டினா அம்மா அடிக்கிறேன், இவ்வளோ நன்னியை கொட்டினாலும் அவங்க அப்பா அடிக்க மாட்டாரா? அதுங்களுக்கு வித்தியாசமா தோணுது. 1000 கேள்வி கேட்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, வளர்ந்த குழந்தைகள் நம்மளோட எவ்வளவு நுட்பமான அறிவோடு இருக்கு. ஆனால் நாம் இப்போ சொல்லுகிறோம் பக்தி அல்லது இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியலையேன்னு பயப்படுறோம். அவர்களுக்குரிய தகுதியான விளக்கங்களை தருவதற்குரிய தகுதியை நாம் பெற்றால் அன்றி இந்த தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியாது. அதுக்கு ஒரு திங்கிங் வேர்டு நாம துணிஞ்சு. பிள்ளையார் சுழி என்பது படைப்பின் மூல ரகசியம். பிள்ளையார் என்பது இந்த பூமியினுடைய ஒரு உருவ அடையாளம். படைப்பு இதிலிருந்து தொடங்கியது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு குறியீடு. அடுத்தது அந்த வடிவமே நீங்க பாருங்கள். ஆனால் எல்லாமே ஓம் என்கிற பேர். இந்த பூமி ஓம் என்ற ஒலியினாலே சூழப்படுது. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். சார், இது நான் அசைத்தா ஒரு சவுண்ட் வருமா வராதா? அப்படி அசைச்சனா சவுண்ட் வருமா வராதா? வரும். இப்ப திடீர் இந்த
வீட்டில் பாரதிய வித்யா பவன் இப்படி சுழல ஆரம்பிக்குன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய சவுண்டு வரும். சில இடத்துல ஃபேன் சுற்றினாலே அண்ட சராசரமே சுற்றுற மாதிரி சவுண்டு வரும். அதில் சில பொம்னாட்டிக்கு ஒரு நல்ல பழக்கம், அந்த சத்தத்தில் தூங்குனாதான் தூக்கமே வரும். அது சில லேடிஸுக்கு அந்த ஃபேன் சவுண்ட் கடற்கடன்னு போடணும். நீங்கள் புது ஃபேன் வாங்கி போட்டால் டேப் ரெக்கார்டர்லேயே அந்த சவுண்டு போட்டால் தான் சில பேர் தூங்குவா. ஏன்னா அந்த சவுண்ட் அவளை மெஸ்பரைஸ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா. ஒரு ஃபேன் சுற்றினா சவுண்டு வர்றதா இல்லையா? வரும். இந்த அரங்கம் சுத்துச்சுன்னா சவுண்டு வருமா வராதா? வரும். இந்த பூமியோட வித்து என்ன? அப்போ எவ்வளோ பெருசு இந்த பூமி. இந்த பூமி பிரபஞ்சத்தில் மேலே சுழலுது, சத்தம் வராமல் இருக்குமா? வருது. ஆனால் நம்ம காதில் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, நம்மளால ஒரு குறிப்பிட்ட சவுண்டுக்கு கீழேயும் கேட்க முடியாது, குறிப்பிட்ட சவுண்டுக்கு மேலேயும் கேட்க முடியாது. இப்போ 7 வண்ணங்கள்னு சொல்கிறோமே, உண்மை இல்லை. நீங்கள் பார்க்கும்போது 7 வண்ணங்களை தான் நம்முடைய ஆர்டினரி கண்ணால் நம்மளால் தரிசிக்க முடியும். அதனால 7 கலர்னு சொல்லி நிறுத்திட்டோம். அதுக்கு மேலேயும் கலர் இருக்குது, அதுக்கு கீழேயும் கலர் இருக்குது. அதை பார்க்குற கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. எப்படி வண்ணங்களில் வேறு வண்ணங்களை பார்க்கிற சக்தி இல்லையோ, சவுண்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனாலும் கீழே போனாலும் கேட்கிற சக்தி நமக்கு இல்லையோ, அப்படி பூமி சுழலுகிற போது ஏற்படுகிற பேர் ஒலியை கேட்கிற ஆற்றல் நமக்கு இல்லை. ஆனால் பூமி சுழற்சியின் பேர் ஒலிதான் ஓம் என்கிற ஒலி என்பதாலே விநாயகர் தலையையே ஓம் என்ற வடிவத்தில் அமைத்து வைத்தார். பூமிதான் சாமி, பூமியின் சுழற்சி அந்த ஓம் என்கிற பேர் ஒலி என்பதை விளக்குவதற்காக. நீங்க விநாயகர் பாருங்க, உடனே எல்லாரும் என்ன பார்த்துட்டு அப்படியே இருக்குன்னு சொல்லக்கூடாது. விநாயகருடைய இடது காதுல தொடங்கி அப்படி வலது காதுக்கு போய் அப்படி யானை தந்தத்தில் வந்து அப்படி துதிக்கையில் வந்து அப்படி எழுதி முடிச்சா ஓம்ங்கிற எழுத்து வரும் இல்லையா. இடது காதுல தொடங்கி வலது காதுக்கு போய் யானை தந்தத்துக்கு வந்து இப்படி துதிக்கையை வளைச்சி எழுதுனா ஓம் என்ற எழுத்து வரும். இந்த பூமியின் சுழற்சியில் ஓம் என்கிற ஒலிதான் புறப்படுகிறது, அது தலையானது என்று தலையாக ஓம் என்பதை விநாயகருக்கு வைத்து காட்டினார்.